சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியில அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டிட்டு வர நிலையில தங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில மானாமதுரை மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்த கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். இந்த 2026ல அடுத்த எலெக்ஷன் வந்து 2026ல அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மாற்றுத்திறனாளின்றது ஒரு கொச்சமானது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எங்களை பொறுத்தவரை அந்த மாற்றுத்திறனாளி நாங்கள் கொச்சமா நினைக்க மாட்டோம். நாங்கள் வீரத்தை மட்டும்தான் நினைப்போம். நாங்கள் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும். அவங்களுக்கு வீடு கொடுங்க, அவங்களுக்கு உள்ள கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வீடு கொடுங்க. அவங்களுக்கு ஒரு பாத்ரூம் வெளியே வர முடியல, ஒரு பாத்ரூம் கட்டி கொடுங்க. அவங்களுக்கு ஒரு கடை வச்சு கொடுங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு தொழில் பண்ணி கொடுங்க. பேங்க்ல போனாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை இல்லை, எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை. அந்த மரியாதை அவங்களுக்கு வரணும். அவங்களுக்கு முத ஒரு வீடு கொடுங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்க, அவங்களுக்கு பணம் உயர்த்தி கொடுங்க. ஒரு வீட்டில் என்னால் நான் இருக்கிறது எனக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு மாற்றத்தினாலே மற்றவங்க என் ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்காங்க. என்னோட வழி தெரியுமா? நான் வெளியே போகிறது அவங்கள வச்சு நான் போக முடியுமா? நானா தவந்து, நானா எந்திரிச்சு, நானா உட்காந்து, நானா தான் போய் ஒவ்வொரு இடத்துக்கு நான் போயிட்டு வர முடியும். நானே ஒரு விளையாட்டு பிளேயர், தமிழ்நாட்டில் வீல் சேர் கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன். நான் விளையாண்டு என்ன ஆர்வத்தோட நான் வெளியே போய் நான் விளையாண்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கா? எனக்கு என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. மாற்றுத்திறனாளின்ற ஒரு சின்ன ஒரு அடையாளம் மட்டும்தான் இருக்கு. ஆனா எனக்கு எதுவுமே இல்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய சலுகைகளை கவர்மெண்ட் கொடுக்கணும். இன்னும் நிறைய சலுகைகள் கொடுக்க வேண்டியிருக்கு. வீடுதாரருக்கு வீடு கொடுக்கணும். வண்டி 40% வண்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. 70% மேலே இருக்கவங்களுக்கு தான் வண்டி கொடுக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. 40% இருக்கவங்களுக்கும் வண்டி கொடுக்கணும். மற்றபடி பொருளாதார மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகை ஏற்றி கொடுக்கணும். 1500 தான் கொடுக்குறீங்க. அதை ஒரு 5000 கொடுத்தா எந்த உடல் மாற்றுத்திறனாளி 100% இருக்கவங்க கூட, வெளியே நடமாட முடியாதவங்க கூட அந்த இதை வச்சு வாழ்வாதாரத்தை ஏற்றிக்கிடுவாங்க. இப்போ நான் பைக் வச்சுருக்கேன், பைக் கொடுக்குறாங்க, அதுக்கு பெட்ரோல் போட விட நாங்கள் வேலைக்காரவோ போட்டுக்கிறாங்க. வேலை இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க எப்படி பைக்கில் பெட்ரோல் போட முடியும், பண்ண முடியும்? அதாவது மானிய தொகையை ஒரு பெட்ரோல் மாதத்துக்கு இவ்வளவு போட்டுக்குங்கன்னு சொல்லி கரும்புலேருந்து எதுவும் அறிவிக்கலாம். அதெல்லாம் பல இது இருக்குது, எதுவும் செய்ய மாட்டுறாங்க. நல்லபடியாக ஏதாவது எங்களை பார்த்து செய்யணும். இந்த பாருங்கள், என் பைக்கை பாருங்கள், அம்புட்டு நொறுங்கி போயிருக்கு. நானும் கேட்டு பார்த்துட்டேன். நானும் போய் கேட்டதுக்கு 2026 தருவோம்னு சொல்கிறாங்க. இன்னும் 2 வருஷம் ஆகுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? மக்கள் குரல் பகுதிக்கு மானாமதுரை பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.